ஸோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீக் கார்டும் பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் இவனுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ சொல்லுற அப்படி சில ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ண வீடியோக்குள்ள ஸோ அப்கமிங் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோட ஃபுல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூவோட வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மாக்டவுன் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் WWE சாம்பியன் டிஃபனி ஸ்டார்டன் தான் கிக் ஆஃப் பண்ணுறாங்க. கிக் ஆஃப் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் கேரியரில் கால் அப் பண்ணுறாங்க. ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜர் நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வராரு. வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணக்கூடாது, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சுக்கு முன்னாடி வரன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஜெட் கேரியல் வராங்க. ஜெட் கேரியல் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, டிஃபனி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட முடிய போகுது, நான் தான் வந்து நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆப்பரன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. டிஃபனி ஸ்டார்டன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜெட் கேரியல் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டெப் அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேக்கப் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஃபன் பண்றாரு. அதாவது சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு இன்னைக்கு தானே கிறிஸ்மஸ்ன்ற மாதிரி வந்து தலைவர் அந்த இடத்துல ஃபன் பண்றாரு. அது போக சோலோ சிகா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போறத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்றாரு. இதுக்கப்புறமா நேதர் ஃபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈலியா டிராகனோட யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தொமாஸ் சியா பாய் வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வேணும், எனக்கு டைட்டில் ஷாட் கொடுன்ற மாதிரி கேட்கும்போது ஈலியா டிராகன் சொல்றாரு, நேதர் தான் ஃபர்ஸ்ட் வந்தான், ஸோ அதனால தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்றதை சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஈலியா டிராகன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரீடைம் பண்ணிட்டாரு. மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தொமாஸ் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேதன் ஃபேசர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. ஆக்ஸாம் பார்த்தீங்கன்னா வராரு. வெண்ட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போதுன்றதை மென்ஷன் பண்ணி இவங்களோட பிராவலுக்கு அப்புறமா ஈலியா டிராகனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா வராரு. டாமாட்டோங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஷாட் காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ காமல் கேஸ் வர்சஸ் கிட் வில்சனுக்கான மேட்ச். இந்த மேட்ச்ல காமல் கேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமல் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் கிரஷிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாரு. இடத்துல இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டி டெட்லியை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட் வில்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் தீம் மியூசிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி WWE இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. கமெண்ட்ரியிலே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பெட்டி டெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அவுட் ஆயிட்டாங்க. 5 வருஷமா ஒன்னா இருந்த பெட்டி டெட்லி இப்போ வரைக்கும் கரண்டா செப்பரேட் ஆயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் WWE டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளோட அலெக்சா பிளிஸ், ஷார்லட் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாங்க. நிக்காலி சமிசேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நீ கிளியர் கிடையாது, ஸோ எம்எஃப்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்தை வச்சுக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அந்த இடத்துல வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமிசேனை பார்த்து ஹக் பண்ணிட்டு ஸோ கன்கிராட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை நல்லா பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அந்த ஆல்சோ எம்எஃப்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ முடிச்சுக்கிட்ட, இதுக்கப்புறமா வந்து ஹோப்ஃபுல்லி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரணுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல சமிசேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஸோ எம்எஃப்டி கூட என்னோட ஃபியூடை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஓன் சாம்பியன்ஷிப்பை நோக்கி தான் வருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. ஆல்சோ நம்ம நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஹார்ட்டோட அட்டாக் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படலைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஒன் செகண்ட் இந்த இடத்துல ஹிண்ட் பண்றாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் ஒருவேளை அட்டாக் பண்ணிருப்பாரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன் வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கு அலெக்சா பிளிஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரோட டிஸ்ட்ராக்ஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் கிளீனாவே வின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வந்து நம்மளுடைய டாலா டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்காக கால் அப் பண்றாரு. சோலோ சிகா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்றத சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாருன்னா, டாலா டோங்காவை வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சு விட்டுறாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ஒரு விக்னட் பார்த்தீங்கன்னா யார் ஆகுது, அதில் பார்த்தீங்கன்னா டமின் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. டமின் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இது வந்து பர்சனலாகவே போகுது, அது மட்டும் இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் ஒன்று சும்மா விட மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அதுக்கப்புறமா டிஃபனி ஸ்டார்டன் ஒரு கன்ஃபர்மேஷன் நீ கலிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் கிடையாது, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைனா ஜேம்ஸ் குவேலியா பார்த்தீங்கன்னா வராங்க. குவேலியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் டிஃபனி ஸ்டார்டன் பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, எங்களோட ஆஃபரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கணும், பட் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. செல்சி கிரீன் வராங்க. செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குவேலியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 9 டேஸ் தான் இருக்கு, ஸோ அந்த லாங்கஸ்ட் ரெய்னிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மேட்ச் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நிக்காலிஸ் அந்த இடத்துல புக் பண்ணி விட்றாரு. குவேலியாவுக்கும் செல்சி கிரீனுக்குமான டைட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. அந்த வருஷம் செல்சி கிரீன் ஆல்பா ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பயமூர்த்தி விட்றாங்க நம்மளோட நிக்கி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ் வந்து இவங்க 2 பேரையும் பயமூர்த்தி விட்றாங்க. ஸோ உங்க பிகைன்லேருந்து பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த வருஷம் மை ஃபேமிலி ட்ரீயை சேர்ந்த டாமா டோங்கா ஜேசி மெட்ரோ வர்சஸ் நம்மளுடைய மெஷிங்கன்ஸ்க்கான டாக்டி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் ஃபேமிலி ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. மேட்ச்க்கு அப்புறமா நம்மளுடைய கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஷெல்லி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் சாபினா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எம்எஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. நாக்கமரா ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்டம் பண்ணி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணிக்கை மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க எம்எஃப். பேக் ஸ்டேஜில் நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெயர் கிட்ட கேட்குறாரு, கான்ட்ராக்டை ரீட் பண்ணிங்களா, இந்த டைட்டில் மேட்ச்க்கான கான்ட்ராக்டை ரீட் பண்ணி கேட்கும்போது இந்த இடத்துல ட்ரூ மேக்னெயர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரீட் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ட்ரூ மேக்னெயரும் கோடி ரோட்ஸ் நம்ம
நிக்காலிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிறதே கிடையாது, ஏன்னா மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிச்சுன்னா கோடி ரோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணி விட்ருவானே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குமான்ற மாதிரி கேட்குறாரு. அந்த வருஷம் இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் என்ன கேட்குறாருன்னா, கவுண்ட் டவுனாக இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சாலும் டைட்டில் சேஞ்சஸ் நடக்கணும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இந்த இடத்துல நிக்காலிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார், பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆனாலும் கவுண்ட் அவுட் முறையில் முடிச்சாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டைட்டில் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயரும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் மூலமாக அவங்க WWE விட்டு வெளியே போய் மற்ற கம்பெனிஸில் டேலண்ட் வளர்ந்து மீண்டும் WWE வந்தவங்க தானே. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் உண்மை தான், பட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் வேல வந்து பார்த்தீங்கன்னா போனோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ மேக்கின்டயர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட டாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நம்ம கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டயர் அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டயர் இந்த இடத்துல எஸ்கேப் பண்ணி விட்றாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஓவர் போட்டு பவர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே போட்டு விட்டு ஸோ ஷோ ஆஃப் பண்ணி இந்த வாரம் ஸ்மாக் டவுனை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாகவே ஆட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வீக் கார்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வீலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நம்மளோட செல்சி கிரீன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் செகண்ட் நம்மளோட ஈலியா ட்ராகன் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறான்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாலா டோங்கா வர்சஸ் ரே ஃபெனிக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ் வந்து கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அது ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.